தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆகஸ்ட் 20 புதன்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகமானது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 16 வரை. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்து முழுமையாக நாம் தியானிக்கும் பொழுது, குறிப்பாக பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுவதால் நமக்கு என்ன பலன், என்ன லாபம்? சிந்தித்து பார்ப்போம். அடுத்த வீட்டுக்காரன் வெற்றி அடைவதில் பொறாமைப்பட்டால் இந்த பொறாமைக்காரன் உடல் மெலிவான் என்பார் கொரேஸ் என்ற சிந்தனையாளர். இது முற்றிலும் உண்மைதான். நற்செய்தியில் இயேசு சொல்லக்கூடிய திராட்சை தோட்ட உரிமையாளர் உவமையில் காலையில் வரும் பணியாளர்கள் கடைசியாக வரும் பணியாளர்களுக்கு மேற்பார்வையாளர் ஒரு தெனாரியம் கொடுத்ததை பார்த்துவிட்டு அவர்கள் மீது பொறாமை கொள்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களை வேலைக்கு அழைத்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அப்பொழுது நிலக்கிழார் அவர்களிடம் அவர்களுக்கு அவ்வாறு கொடுப்பது என் விருப்பம் என்கின்றார். ஆம், கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்துள்ளார். அழைத்தது மட்டுமல்ல, தம் அருளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் ஒவ்வொருவரையும் தம் கரங்களால் தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய கொடைகள், கனிகள், வரங்களால் நிரப்பி அருட்செல்வங்கள், பொருட்செல்வங்கள், சுகச்செல்வங்களால் நிரப்பி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இறைவனை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது நம் தேவைகளை அவர்தான் நிறைவேற்ற முடியும். மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுவதால் எதுவுமே நடக்காது. அவர்களை நாம் பாராட்டலாம், பாராட்டி பேசலாம், மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தளவு உதவி செய்யலாமே தவிர மற்றவர்கள் மீது எக்காலத்திற்கும் நாம் பொறாமைப்படவே கூடாது. இந்த பொறாமை என்பது நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நம்மையே அது கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும். ஆனால் தூய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொருவரிலும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அதுவும் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. நன்கு சிந்தித்து பார்த்தோமானால் தூய ஆவியார் ஒவ்வொருவருக்கும் ஞானம் நிறைந்த சொல் வழத்தை அருளுகின்றார். இன்னொருவருக்கோ அதே ஆவியானவர் அறிவு செறிந்த சொல் வழத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகின்றார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கும் பிணிதீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கின்றார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல்கள் செய்யவும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவர் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் ஆவியானுடைய வல்லமை பெற்றவர்களாய் வாழும் பொழுது பிறரிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களையும் திறமைகளையும் பாராட்ட வேண்டும், இரக்கம் செயல்கள் செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், பரிவு காட்ட வேண்டும், நம்மால் முடிந்தளவு உதவி செய்ய முன்வர வேண்டும், பிறரை ஊக்குவிக்க வேண்டும், நல்ல செயல்கள் செய்ய நாம் முன்வர வேண்டுமே தவிர நம்மிடம் போட்டியோ பொறாமையோ எந்த விதமான
வேண்டாத எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நற்செய்தியினுடைய ஒரு வாசகத்தினுடைய வெளிப்பாடு. இதை நாம் சிந்தித்து நாம் வாழ்வில் செயல்பட, இறைவா, எங்களிடம் இருக்கக்கூடிய பொறாமை, வேண்டாத குணங்களை எடுத்து போட்டுவிட்டு உம்முடைய தூய ஆவினுடைய கொடைகள், கனிகள், வரங்களால் எங்களை நிரப்பி, நல்லதை நினைத்து, நல்லதை சொல்லி, நல்லதை செய்ய எங்களுக்கு தெய்வீக ஞான வெளிச்சத்தை தந்து ஆசீர்வதியும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அதிலும் நாங்களும் நன்றாக இருக்க வேண்டும். இறைவா, எங்களுக்கு உடல் உள்ள ஆன்மீக சுகம் தந்து எங்களை ஆசீர்வதியும். ஆமென். நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே.